ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்திலே ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் மீண்டுமா ஒரு புதிய வாரத்தில் 2ஆம் நாளை நம்ம பார்க்குறோம். இந்த 3ஆம் நாள் ஆக்சுவலாக ஒரு ஓய்வு நாள் தான் நமக்கு முதல் நாள், 2வது திங்கள் செவ்வாய். ஸோ இன்றைக்கு நம்ம அப்படியே ஆண்டருடைய சமூகத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது நானே என்ற தலைப்பின் கீழாக ஆண்டு பேசின ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தாது. சரி, அதனால் முதலாவதாக பேசணும், அதை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லும்போது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஸோ யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இல்லை, 1லேருந்து 6 வசனம் வாசிக்கணும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி அல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, ஓகே. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். ஸோ ஆண்டவர் இந்த வாக்கியங்களை பேசும்பொழுது யோவான் முக்கியமாக இதை பற்றி அதிகமாக இந்த 7 நானே என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் பேசினதை குறிப்பாக எழுதி வைத்ததை பார்க்குறோம். இந்த தலைப்பு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முன்னுரையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் தான் வழி, அது நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு சத்தியம். ஸோ ஜீசஸ் இஸ் த வே, ஹீ இஸ் த ட்ரூத் அண்ட் ஹீ இஸ் த லைஃப். ஸோ திஸ் இஸ் த ஐ எம் சேயிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த நானே வழி, ஆண்டவர் தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. என்னது, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு இருக்குது. என்னென்னா எல்லா வழியும் ரோமுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ எம்மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே இது மதம் தான், எல்லா மதங்களும் ஒரே மதம், நம்ம எல்லாம் வேறு வேறு வழியில் இருக்கலாம், ஆனால் எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேருது அப்படின்ற ஒரு காரியம். ஸோ அது இல்லை என்பதை விளக்கி சொல்ல தான் ஆண்டவர் ஒருவரே இந்த பூமியில் வந்தவர், அவர் ஒருவரே, அவர் மூலமாக தான் ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வந்தது. அதனால் அவர் தான் அதை நமக்கு சம்பாதி தந்தார். அதனால் ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் காணப்படணும் என்பதை விளக்கி சொல்கிறது தான் இந்த கால வேளை. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த முதல் வசனத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது, லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட், யூ பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் ஆல்சோ இன் மீ. ஸோ ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் மக்கள் இப்போது அவங்கள ஆயத்தப்படுத்துகிறார். என்ன ஆயத்தப்படுத்துகிறார்? நான் போக போகிறேன். 3 வருஷம் சீஷர்களோடு அவர் நடை போட்டவர், பேசினவர், நடத்தினவர், படுத்து தூங்கினவங்க, சாப்பிட்டவங்க, ஆண்டவரோடே சம்பாஷித்தவங்க, இரவும் பகலும் அவரோடவே ஓடி 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 வந்தவங்க. இப்போது திடீர்னு நம்ம போயிட்ட பிறகு எப்படி? ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ கூட அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். யாருக்கு கஷ்டம்னா 2 பேருக்குமே, யார் கூட இருக்கிறோமோ அவங்களோடவும், அதே நேரத்தில் விட்டு போகிறவங்களுக்கும் கஷ்டம். நான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி வரும்பொழுது எல்லா ஒவ்வொரு சபைகளையும் பார்க்கும்பொழுது பயங்கரமான எமோஷன்ஸ் நடந்துடும். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் புதுசாக போகிற இடத்துக்கும் நான் ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, இமானுவேல் சர்ச், மாகடி ரோடு, அந்த சர்ச்சில் 5 வருஷம் சர்வ் பண்ணேன். ஸோ 5 வருஷம் அது பெரிய சர்ச். அது எல்லா மக்களும், குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே துக்கம். அந்த துக்கம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க எல்லாருமே.
எனக்கும் அவங்கள விட்டு போகிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு, அவங்களும் என்னை விட்டு விட விருப்பம் இல்லை. அப்படி ஒரு பெரிய இப்போ நான் பக்கத்துலேயே தான் மேத்யூஸ் சர்ச், அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ட்ராவல், அப்படியே பக்கத்துலேயே வண்டியில் போனால் ஒரு 5 நிமிஷத்தில் உள்ளே போயிடலாம், காம்பவுண்டு உள்ளே, அதாவது ரயில்வே காலனி உள்ளே இருக்கிற சர்ச். ஸோ அந்த அனுபவத்தை இன்றைக்கி ஞாபகம் வருது. நான் போயிட்டு சர்வீஸ் இங்கே முடிச்சுட்டு எனக்கு ஃபேர்வெல் அடுத்தது. ஸோ அவங்க எல்லோரும் பாடிட்டே இருக்க சொல்லிவிட்டு நான் ஒரு 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க என்னை அடுத்த வாரம் நான் போய் சர்வீஸ் அங்கே துவங்கணும். என்ன ஆயிட்டு, நான் போனால் அங்கே எனக்கு மேனுவல் சர்ச் தான் வருது வாயில். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் மீ, அது இங்கிலீஷ் சர்ச்சு அப்படின்ட்டு மேனுவல் சர்ச் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் திருத்திக்கினேன், மேத்யூஸ் சர்ச் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெல்கம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இங்கே வந்தால் ஒரே புலம்பி அழுகுறாங்க, பேசுகிறவங்க ஒவ்வொருத்தரும் அழுகுறாங்க, பயங்கர. அது ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சு அந்த ஃபேர்வெல் இவெண்ட். பசங்க வந்துச்சுங்க, ஒவ்வொரு கூட்டமாக. அது பெரிய சர்ச்சா, அது அந்த சர்ச்சு சின்ன இடம் வராது, அதனால் ஒவ்வொரு குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு கடைசியில் அந்த ஃபேர்வெல்லில் அழுதுகிட்டே தான் எல்லோரும். அவங்கெல்லாம் அழுத நம்ம அழாமல் இருக்க முடியாது, அழுத வேண்டியதாயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பிரியா விடை மாதிரி எல்லோரும் பிரிஞ்சு போனோம் வேறு வழியில். ஸோ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் 3.5 வருஷம் சீஷர்களோடு நம்மனா அட்லீஸ்ட் வீட்டுக்கு போயிடுறோம், நம்ம ஒன்றும் வாரத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறோம் சண்டேன்னு. ஆனால் அவர் இரவும் பகலும் அவங்க படுத்தது, அவங்க தூங்குனது, அவங்க பேசுனது, அவங்க எவ்ரிதிங் எல்லாமே. ஸோ ஆண் சீடர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே பெண் சீடர்களும் கூட இருக்கிறாங்க. ஆனால் அதை ஏன் ஆண்டது தன்னுடைய பெண் சீடர்களை பற்றி லூக்கா எழுதுகிறாப்புல, எப்படி அவங்க கூடவே இருந்தாங்க. அடுத்தது அவங்க பணம்லாம் பணக்கார பெண்கள் ஆண்டருக்கு சீடர்களாக அவங்க கூடவே பயணம் பண்ணாங்க. மகதலேனா மரியாள், ஜோனா, அந்த பெரிய என்னது அது கவர்னர் ஒய்ஃப், அவங்க மாதிரி நிறைய பெண்கள் தங்களுடைய பொக்கிஷங்கள், அது அப்புறம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கலாம், அது லூக்கா. ஸோ அந்த பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஆண்டரோடு பயணம் பண்ணுறாங்க. இந்த பெண்கள் நல்லா வழியெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க போல, என்ன கிடச்சோ அதை வச்சு ஒரு சமையல் பண்ணி